டெல்லியில நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துல திமுக மூக்கறுபட்டிருக்கு. நீங்க எங்களுக்கு ஹிந்தி புரியல, அதை எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்ல அப்படின்னு கேக்குறாரு. நிதிஷ்குமார் ஹிந்தி ஒரு தேசிய மொழி, இந்த நாடவே ஹிந்துஸ்தான் தான் சொல்றோம், நீங்க எல்லாருமே ஹிந்தி படிங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் டிஆர் பாலுக்கும் நிதிஷ்குமார் ஹிந்தியை பத்தி வகுப்படுத்திருக்கிறார். நீங்க சுயமரியாதை பேசுற திராவிட கழகத்திலிருந்து வந்தவங்க தானே, உங்களுடைய தலைவர் பெரியார் ஹிந்தி எதிர்த்தவர் தானே, அண்ணாதுரை ஹிந்தி எதிர்த்தவர் தானே, கருணாநிதி ஹிந்தி எதிர்த்தவர் தானே, ஸ்டாலினையும் இன்னைக்கு டிஆர் பாலுவையும் ஹிந்தி படிங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்தி கூட்டணியில. நீங்க இதுக்கு ஹிந்தி கூட்டணியில இருந்து வெளியே வருவீங்கன்னு அறிக்கை கொடுப்பீங்களா? இதே இது ஒரு பிஜேபியோட கூட்டத்துல பிஜேபியினுடைய தலைவர்களோ பாரத பிரதமரோ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா தமிழ்நாடு முழுக்க பொங்கி எழுந்திருப்பீங்களே. இதுக்கு உங்க குரல் என்ன? நீங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா இந்தியா கூட்டணியில இருந்தா போதும்னு சொல்ற மாதிரி நிதிஷ்குமார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. வணக்கம். நேத்து டெல்லியில நடந்த இந்தியா கூட்டணி 25 கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்துல திமுக மூக்கறுபட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து இந்தியா கூட்டணியினுடைய 25 கட்சிகளினுடைய கூட்டம் டெல்லியில நடந்துச்சு. அந்த கூட்டத்துல இந்தியா கூட்டணியில இந்தியா முழுவதும் இருக்கிற 28 கட்சிகளினுடைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டணியில இருக்கிற திமுக உள்பட திமுகவின் சார்பா ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலும் போயிருந்தாங்க. அந்த கூட்டணியில ஆலோசனை கூட்டத்துல பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஹிந்தியில பேசினார். அந்த ஹிந்தி பேசுறது ஸ்டாலினுக்கும் டிஆர் பாலுவுக்கும் புரியாததுனால, ஏன்னா இவங்க தான் திமுக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி ஹிந்தியை படிக்கலையே, அது புரியாதனால டிஆர் பாலு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த மனோஜ் கிட்ட போய் நீங்க எங்களுக்கு ஹிந்தி புரியல, அதை எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்ல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படுது. நிதிஷ்குமார் இல்ல ஹிந்தியில பேசுறோம், டிரான்ஸ்லேட்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிந்தி ஒரு தேசிய மொழி, இந்த நாடவே ஹிந்துஸ்தான் தான் சொல்றோம், நீங்க எல்லாருமே ஹிந்தி படிங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் டிஆர் பாலுக்கும் நிதிஷ்குமார் ஹிந்தியை பத்தி வகுப்படுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுல எல்லா விஷயத்துக்கும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தின திமுக, இந்த திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததே 1950 காலகட்டங்கள்ல கல்லூரி மாணவர்களை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இறக்கி விட்டு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இறந்து போனாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வாழ்க்கை இழந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து போறவங்க நார்த் இந்தியாவில் ஹிந்தி தெரியாம கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருக்கிற திமுக இன்னைக்கு டெல்லியில ஹிந்தி தெரியாதனால மூக்கறுபட்டிருக்கு. நீங்க பாருங்க, இன்னைக்கு ஹிந்தி தெரியல, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி திமுகவோட இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் இங்க டிஷர்ட்டை போட்டு சுத்தி திரிவார். அவர் இந்தி கூட்டணியில ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவாரா? ஏர்போர்ட்ல வச்சு, மதுரை ஏர்போர்ட்ல வச்சு நடிகர் சித்தார்த்த ஹிந்தியில ஏதோ கேள்வி கேட்டாங்கன்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் பொங்கி எழுந்தார். டிஆர் பாலுவும் இன்னைக்கு அவங்க அப்பாவும் டெல்லியில அசிங்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு திமுக காரனும் உதயநிதி ஸ்டாலினும் பொங்கி எழுவாங்களா? அதே மாதிரி கோவாவில் ஒரு சினிமா நடிகை போன வாரம், அந்த அம்மாவுக்கு ஹிந்தி தெரியும், அப்படி இருந்தும் ஹிந்தியில ஏதோ ஏர்போர்ட்ல வச்சு கேட்டாங்க அப்படின்றதுக்காக இங்க இருக்கிற திமுகவினுடைய இந்த 200 ரூபாய் யூபிஎஸ் எல்லாம் பொங்குனாங்க. அவங்க எல்லாம் இப்ப பொங்குவாங்களா? ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வட இந்திய இங்க வேலை பார்க்க வர்றவங்களும் வட இந்தியாவில் இங்க அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹிந்திக்காரன் அவங்க மேல வன்மத்தை கக்குன, ஆட்சிக்கு வர்றதுக்காக வன்மத்தை கக்குன திமுக இன்னைக்கு இந்தி கூட்டணியில உங்களை ஹிந்தி தெரியுங்க ஹிந்தியை கத்துக்கங்கன்னு சொன்னாங்கல்ல. நீங்க சுயமரியாதை பேசுற திராவிட கழகத்திலிருந்து வந்தவங்க தானே, உங்களுடைய தலைவர் பெரியார் ஹிந்தி எதிர்த்தவர் தானே, அண்ணாதுரை ஹிந்தி எதிர்த்தவர் தானே, கருணாநிதி ஹிந்தி எதிர்த்தவர் தானே, ஸ்டாலினையும் இன்னைக்கு டிஆர் பாலுவையும் ஹிந்தி படிங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்தி கூட்டணியில. நீங்க இதுக்கு ஹிந்தி கூட்டணியில இருந்து வெளியே வருவீங்கன்னு அறிக்கை கொடுப்பீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? உங்களுக்கு அந்த சுயமரியாதை இருக்கா? இதெல்லாம்
திமுக காரன் கேளுங்க அவங்க கிட்ட. அப்படி இதே இது ஒரு பிஜேபியோட கூட்டத்துல பிஜேபியினுடைய தலைவர்களோ பாரத பிரதமரோ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா இங்க தமிழ்நாடு முழுக்க பொங்கி எழுந்திருப்பீங்களே. இதுக்கு உங்க குரல் என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டை ஆள்ற பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்கள் இருக்கிற எங்க போனாலும் சரி, இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம் நடந்துட்டு இருக்கு, அந்த கூட்டங்கள்ல வரும்போது கூட அங்க தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்றார். டிரான்ஸ்லேட் பண்றது இல்லைங்க, அவரே தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்றார். உலகம் மொத்தம் எங்க போனாலும் திருவள்ளுவரை பத்தியும் சுப்பிரமணிய பாரதியாரை பத்தியும் தமிழினுடைய பெருமையை பத்தியும் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்ன்றதை பத்தியும் இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்லிக்கு இருக்கார். ஆனா அவரை தமிழர்களுக்கு எதிரானவரா சித்தரிக்கிறீங்க. நீங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா இந்தியா கூட்டணியில இருந்தா போதும்னு சொல்ற மாதிரி நிதிஷ்குமார் இன்னைக்கு சொல்லியிருக்கார். ஸ்டாலினுக்கு ஒரு கனவு இருந்தது, இந்தியாவினுடைய பிரதமர் ஆயிரலான்னு. நீங்க இந்தி கூட்டணியில இருக்கணும்னா கூட நீங்க என்னதான் ஹிந்தியை கத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? உங்களுடைய கேள்வியை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துக்கு இருக்கோம். பார்க்கலாம் உங்களுடைய சுயமரியாதை. உங்கள் தின சேவல்.